ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 1.5 கப் எடுத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பனைஞ்சி எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுடுவோம், அது பாட்டுக்க ஊறட்டும். மோமோஸ் செய்கிறதுக்கான நம்ம உள்ளார்க்க வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் முட்டைக்கோஸ், குடைமிளகா, 1 கேரட், இது 3 தான் நான் எடுத்திருக்கேன். பேன் எடுத்துக்குவோம். பேனில் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், இதில் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன், கேரட்டும் சேர்த்துக்கிறேன், குடைமிளகாய் அதையும் போட்டு தண்ணிலாம் சேர்க்காமையே நம்ம நல்லா அதில் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அந்த காய்கறியில் உள்ள தண்ணியே போதும். காய்கறியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே வெட்டிக்கங்க. உப்பு 1 ஸ்பூன், நல்லா கிளறி விட்டுக்கங்க. பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மல்லிக்கீரை தூவிக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம மாவை வளர்த்துக்குவோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம சின்ன சின்ன உருண்டையாக மாவை பிரித்து நம்ம வளர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக அதை வளர்த்துக்குவோம். மாவு ஒட்டிச்சுன்னா கொஞ்சோண்டு மாவை தூவிக்கிட்டு நம்ம வளர்த்துக்குவோம். மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் அதை வளர்த்துக்கலாம்.
நம்மளுக்கு வந்து ரவுண்டு ஷேப் நல்லா வரலன்னா ஒரு மூடி எடுத்துக்கிட்டு அந்த மூடியை வச்சு கூட நம்ம வாய் உள்ள மூடியாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு கூட நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். பாக்கி மாவையும் நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். ரவுண்டாக வளர்த்துக்கலாம். மெல்லிஸாக இருந்தால் தான் அது வந்து நம்ம வச்சு அவிக்கும் போது நல்லாயிருக்கும். மொத்தமாக இருந்தால் அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். 1 ஸ்பூன் ஸ்டெஃபிங் வைப்போம். நான் மடிக்கிற மாதிரியே மடித்து விட்டுக்கோங்க. இப்படி தான் மடிக்கணும். நம்ம எந்த ஷேப்பில் வேண்டாலும் மடிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் மடிக்கிறேன். அப்படியே மடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அழகான ஷேப்பு அது வரும். மாவு வந்து பிரிஞ்சிடும்லாம் பயப்பட வேணாம். மாவு பிரியாது, நல்லா ஒட்டிக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் ஒரு முறை உங்களுக்கு மடித்து காட்டுறேன். இந்த மாதிரி மடிங்க. மடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை நம்ம அவிச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாத்திரத்தில் மேலே துணியை போட்டு மோமோஸை வச்சு நம்ம அவிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குண்டு. கடையிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுருக்குறோம். நீங்களும் மோமோஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.